அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். பணம் வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? பணம் கொடுக்குறவர் எங்கேயும் போக மாட்டார், அங்கே தான் இருப்பார். அப்போனா நம்ம சாப்பிட்டுட்டே போயிடலாமே. ரொம்ப நல்லதாக போச்சு. ஆமாம், சாப்பாட்டுக்கு பணம் வச்சுருக்கியா? எல்லாம் வச்சுருக்கேன், வா. A few moments later. ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இவனுக்கு நாம் ஜாமீன் கையெழுத்து போடுறோம். நல்ல பல்காக ஏதாவது சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஆமாம், ஏப்பா நல்ல இந்த பிரியாணி சிக்கனு அது இதுன்னு ஏதாவது ஆர்டர் பண்ணுப்பா. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நாக்கு செத்து போய் இருக்கு. செத்து போன நாக்கை வச்சுட்டு ஏன் இவ்வளோ நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கு? எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதானே. ஏப்பா உனக்கு காமெடி பண்ணுறதே வேலையாக போச்சு. அப்பாடா, எல்லா ஐட்டமும் வந்துருச்சு. ஆஹா, சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65. ஏப்பா ஒன்றை மறக்கவே மாட்டேன்பா. எப்படியாவது நீ கேட்ட பணத்தை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், போதுமா? அதுக்காக தானே இந்த ட்ரீட் உனக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்பா. Later. அப்பாடா, திருப்தியாக சாப்பிட்டாச்சுப்பா. ஏப்பா பில்லு எவ்வளோ ஆச்சு? அதிகமாக இல்லை, அப்படியா? 999 ரூபா. அது என்னப்பா பேட்டா செருப்பு மாதிரி ஒரு பில்லு? சரி, 10 ரூபாய் சேர்த்து போட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வா. என்னது யோசிக்கிறான்? ஏப்பா 1000 ரூபாய் இருக்குல்ல? கொஞ்சம் குறையுது. என்னது குறையுதா? ஏப்பா என்கிட்டையும் பணம் இல்லைப்பா. ஆமாம், எவ்வளோ குறையுது? 989 ரூபா. ஆஹா, அப்போ உங்ககிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்கா? ஆமாம். ஏப்பா 10 ரூபாயை வச்சுட்டு ஏன்பா இப்படி பண்ண? நீ பணம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் வைக்கிற ட்ரீட்டை பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வைக்கணும்னு நினச்சேன், அதான். ஏப்பா எப்படி வச்சாலும் பணம் வேணுமேப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நீ சொன்ன ஆளுக்கிட்ட போய் நான் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆஹா, பணம் வாங்குறதுக்கு முன்னாலேயே ஹோட்டலில் நம்மளை அடமானம் வச்சுட்டானே ஐயா. 3 hours later. என்னது போனவனை இன்னும் காணோம்? 6 hours later. ஆஹா, ராத்திரி ஆயிடுச்சு ஐயா, இன்னும் காணோம். யோ, நல்லா தின்னுட்டு உக்காந்துட்டா இருக்க, போய் உள்ள மாவாட்டியா. ஆஹா, 2 நாள் ஆச்சு இன்னும் வரலையே ஐயா. ஓசியில் திங்கி ஆசைப்பட்டதுக்கு நம்மளை ஹோட்டலில் வேலை செய்ய விட்டுட்டானே ஐயா. எதுக்காக நம்மளை ஹோட்டலில் அடமானம் வச்சுட்டு போனான்? நல்லா தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தான். 2 பேரும் சேர்ந்து பணம் வாங்க போனோம். இடையில என்ன நடந்துச்சு? ஆஹா, அப்பாடா, என்ன வேகம் என்ன வேகம். ஏப்பா கொஞ்சம் மெதுவாக போயேன்ப்பா. பணம் கொடுக்குறவர் போயிட்டா. அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டார், அவர் அங்கே தான் இருப்பார், புரியுதா? ஆமாம், பணம் வாங்கி கொடுத்தா ஒழுங்காக கட்டுவியா? ஒழுங்காக கட்டாமல் பின்ன கூனிக்கிட்ட கட்டுவாங்க. ஆஹா, வாங்கிறதுக்கு முன்னாடியே இவனுக்கு வாய் கொழுப்ப பாரு. என்ன பண்ணுறது, வாங்கி கொடுக்கலனாலும் நம்மளை விடமாட்டான். டேய் மாரியப்பா. யார் அது? ஆஹா, காளியப்பா. ஏப்பா கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பழைய ஃப்ரெண்டு. ஆமாம். ஏண்டா காளியப்பா, எப்படிரா இருக்க? எங்கே இருக்க? பார்க்கவே முடியல. போடா மாரியப்பா, ஒன்றை தான் பார்க்க முடியல. இங்கே முக்கியமான ஒருத்தரை பார்க்க வந்திருக்கிற மாரியப்பா. டேய், நீயும் நானும் பார்த்து எவ்வளோ மாதமாச்சுடா. ஆமாம், ஊர்லேருந்து எப்படி வந்த? ட்ரெயினில் தான் வந்த மாரியப்பா, ஒரே நெருக்கடி. ஏடா பேசாமல் ஃப்ளைட்டில் வந்திருக்க வேண்டியதானே? ஃப்ளைட்டில் தான் வரலான்னு நினச்சேன், நமக்கு துண்டு போட்டு யார் இடம் பிடிச்சி கொடுக்குறது, அதனால தான். அதுவும் சரிதான். ஆமாம், புகை வராமல் அடுப்பறிக்கணும், ஆணி அடிக்காமல் ஃபோட்டோ மாட்டணும், கரண்ட்டு செலவழிக்காமல் லைட் எரிச்சிக்கணும், வாலி சத்தம் வராமல் தண்ணி எடுத்துக்கணும்னு பயங்கரமாக கண்டிஷன் போட்டியடா உன்னோட புது வீடு. யாராச்சும் குடி வந்தாங்களா? அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி குடி வந்து 6 மாதம் ஆச்சேடா. என்னது ஃபேமிலியா? எப்படிடா உன்னோட கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க? அது மந்திரவாதி குடும்பம், அதனால் ஒத்துக்கிட்டாங்க. ஆஹா, சரி காளியப்பா, கிளம்புறேன். அங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணுறான். அப்பாடா, வாப்பா போகலாம். ஆமாம், நீ எத்தனை மணிக்கு போன? 10 மணிக்கு போனேன். இப்போ மணி என்ன? 1 மணி. 3 மணி நேரம் என்னை இங்கேயே நிற்க வச்சுட்டு போயிட்டியே. அப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? 30 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண வச்சுருக்கேன்பா. பணம் வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? ஓ, அப்படி ஒன்று இருக்கா? ஆமாப்பா. ஆஹா, இப்போ தான் புரியுது. 3 மணி நேரம் அவனை வெயிட் பண்ண வச்சதுக்கு நம்மளை 3 நாள்
சொக்க வச்சுட்டான் ஐயா. அடே காளியப்பா, என் வாழ்க்கையிலேயே விளையாடிட்டியேடா. சாப்பிட்ட காசை வேலை செஞ்சு தான் கழிக்கணும் போல இருக்கு. நாம் 1 மடங்குன்னா அவன் 100 மடங்கு இருக்கான் ஐயா. ம். அட நம்ம மாரியப்பன், என்ன மாரியப்பா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தியா? ஆஹா, இங்கேயுமா? என்னது பொசுக்குன்னு மறைஞ்சிட்டான்? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.